கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பொன்னான நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 9 மற்றும் 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினால் ஆவது, பொன்னினால் ஆவது, முத்துக்களினால் ஆவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் ஆவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்காரம் என்பது மனு குலத்திற்கு முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது. சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும், ஏன் முதியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும் அலங்காரத்தை விரும்புகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆண்கள் கூட இந்த நாளில பெண்களைப் போல அலங்காரம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். பெண்களைப் போல முடியை நீளமாக வளர்த்தி கொள்வது, பெண்களைப் போல காதில கடுக்கன்களை அணிந்து கொள்வது, பெண்களைப் போல வளையல் போட்டுக் கொள்வது, இப்படிப்பட்ட அலங்காரத்திற்கு சில ஆண்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். பெண்கள் இயற்கையிலேயே அழகுள்ளவர்கள். தேவன் அவர்களை அழகாக படைத்திருக்கின்றார். ஆனால் அந்த படைப்புக்கு இன்னும் அழகு சேர்க்கும் வண்ணமாக பலவிதமான பொருட்களினால இன்னும் அதிகமாக அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள். அலங்கரித்து கொள்ளுவது தேவைதானா என்று கேட்போமேயானால் அதை தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. தினமும் குளிக்க வேண்டும், எண்ணெய் போட வேண்டும், பவுடர் போட வேண்டும், நம்முடைய உதட்டை காக்கும்படிக்கு அதிக கலர் இல்லாத ஒரு லிப்ஸ்டிக்கை நாம் உபயோகப்படுத்தலாம். நம்முடைய சரீரத்தை மூடிக்கொள்ளுகிறபடிக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை அணிந்து கொள்ளலாம். பெண்களாக இருக்கிறபடினால காதில் ஒரு பொன் ஆபரணத்தை அணிந்து கொள்ளலாம். கழுத்தில் தேவைப்பட்டால் ஒரு சிறிய ஒரு மாலையை கூட நாம் போட்டு கொள்ளலாம். இதை தவறு என்று நாம் சொல்ல முடியாது. அநேகர் நகை போடுவது தவறு என்று சொல்லுவார்கள். அநேகர் நகை போட்டுக் கொள்வது தவறு இல்லை என்றும் கூட சொல்லுவார்கள். நகை போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய நகைகளை தங்களுடைய பீரோவில் பத்திரமாக வைத்திருப்பார்கள். இரவு நேரங்களிலே திறந்து அதை அடிக்கடி பார்த்து கொள்வார்கள். ஆகவே நகை போட்டுக்கொள்வது தவறு என்று சொல்ல முடியாது. நகை போடாமல் இருப்பதும் தவறு என்று சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதபடிக்கு தேவையானவைகளை நாம் அணிந்து கொள்வதில் தவறு ஏதும் இல்லை. இன்றைக்கு உலகம் 2 விதமான அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. முதலாவது அலங்காரம், அழகாக விதவிதமாக மயிரை பின்னி விலையேற பெற்ற பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்வது ஒரு முக்கியமான ஒரு அலங்காரம் என்று கருதப்படுகிறது. திருமணங்களில் நாம் பார்க்கிறோம், விதவிதமாக அந்த பெண்ணின் மயிரை பின்னி விலையேற பெற்ற பொன் ஆபரணங்களை அணிவிப்பார்கள். அப்படி திருமண நாளில் உங்களுக்கு விருப்பமானால் அணிந்து கொள்வது தவறு அல்ல. ஆனால் தினமும் தினமும் விதவிதமாக மயிரை பின்னி மற்றவர்களுக்கு இடரலாக சுற்றுவது தவறு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடவுளே இந்த முடியை நீளமாக அழகாக வைத்திருக்கின்றார். பார்ப்பதற்கு அது அழகாக இருக்கிறது. ஆனால் அதை எங்கே ஆகிலும் கட் பண்ணி விடுவது, எங்கே ஆகிலும் விதவிதமாய் பின்னுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்களுக்கு இடரலாக காணப்படுகிறது.
காதில் ஏதோ ஒரு பொன் ஆபரணத்தை அணிந்து கொள்வது தவறு அல்ல. ஆனால் இன்றைக்கு அளவுக்கு அதிகமான பொன் ஆபரணங்களை பெண்கள் அணிந்து கொள்ளுபவர்களாக காணப்படுகிறார்கள். காலில் ஏதோ ஒரு ஆபரணத்தை அணிந்து கொள்ளுகிறார்கள், இடுப்புல ஆபரணத்தை அணிந்து கொள்ளுகிறார்கள், கழுத்துல ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள், காதில ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள், மூக்கில ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள். எங்க பார்த்தாலும் தங்க நகை, தங்க வளையல், தங்க, இப்படி அநேக அந்த பொன் ஆபரணங்களுக்கு முக்கியத்துவமான இடத்தை கொடுக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக இந்த பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்வது நல்லதா? நம்முடைய மனம் கடவுள் மேல வைக்கப்பட வேண்டும், பொன் ஆபரணங்களின் மேல் அல்ல. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னதாக நான் ஒரு பேருந்து நிலையத்தில் இருந்த போது ஒரு பெண் மாரில் அடித்து கொண்டு கதறி கதறி அழுதாள். நான் 3 பவுன் செயின் போட்டு இருந்தேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு திருடன் அதை திருடி கொண்டு ஓடிவிட்டான். இப்போது வீட்டுக்கு போனால் என் கணவர் பயங்கரமாக அடித்தே கொன்று விடுவார், நான் என்ன செய்வேன் என்று அந்த சகோதரி கதறி அழுது கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பாருங்க, நாம் அலங்காரம் செய்யும்படியாக அணிந்து கொள்ளுகிற பொன் ஆபரணங்களே நம்முடைய உயிருக்கு ஆபத்தானவைகளாக மாறிவிடுகிறது. இந்த பொன் ஆபரணங்களை அணிந்து கொண்டு தனியாக போக முடியாது. எப்போது வேண்டுமானாலும் மரணம் நேரிடலாம். சாதாரணமாக நீங்கள் தலையை சீவிக்கொண்டு போனால் யாருமே பார்க்க மாட்டார்கள். ஆனால் தேவையில்லாமல் விதவிதமாக மயிரை பின்னி கொள்ளும் பொழுது அநேகர் உங்கள் பின்னாலே உங்களுக்கு தெரியாமலேயே வருவார்கள். ஆகவே இந்த வேதம் மயிரை பின்னுகிற காரியத்தை, தேவையில்லாமல் மேக்கப் போடுகிற காரியத்தை, தேவையில்லாம அளவுக்கு அதிகமான பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிற காரியத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறது. தேவைக்கு காதுல ஒன்று போட்டுக் கொள்ளலாம், நன்றாக தலையை சீவி கொள்ளலாம், நங்களை பவுடர் போட்டுக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அலங்காரத்தை வேதம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன்னா ஒரு பெண்ணானவள் ஒரு பேயை போல இருக்கக்கூடாது, பார்க்கிறதற்கு அழகாக இருக்க வேண்டும், லட்சணமாக இருக்க வேண்டும். ஆகவே தேவையான அலங்காரத்தை அவள் செய்து கொள்வதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் தேவையில்லாத அளவுக்கு அதிகமான அலங்காரத்தை செய்து கொள்வது அது நமக்கு ஆபத்தாக முடிகிறது. ஆகையினால்தான் வேதம் இப்படிப்பட்ட அலங்காரத்தை வேண்டாம் என்று நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக உலகம் விரும்புகிற 2வது அலங்காரம் விலையேற பெற்ற வஸ்திரங்களினால தங்களை அலங்கரித்துக் கொள்வது. ஐயா, உடை போடுவது தவறா என்று கேட்போமே, ஆனால் கண்டிப்பாக தவறு ஏதும் இல்லை. ஆதியில தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவன் வைக்கப்பட்ட இடத்தில் மிகவும் சந்தோஷமானவர்களாக காணப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்து இருந்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு தூரம் போன பொழுது அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு அகன்று போய்விட்டது. இத்தனை நாட்களாக அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று நினைக்கவில்லை, ஏனெனில் மகிமையின் வஸ்திரம் இருந்தது அவர்கள் மேலே. ஆனால் இப்போது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் கடவுளை விட்டு தூரம் போனபடியினால அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு அகன்று போய்விட்டது. இப்போது அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று நினைத்து ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வெட்கப்படுகிறார்கள். அந்த நிர்வாணத்தை மூடும்படிக்கு என்ன செய்வது என்று அவர்கள் சிந்தித்தார்கள். அத்தி இலைகளை எடுத்து அதை தைத்து ஆடைகளாக மாற்றி இடுப்புல சுற்றி கொண்டார்கள். முடிந்த அளவுக்கு தங்களுடைய நிர்வாணத்தை அவர்கள் மறைத்தார்கள். பாருங்கள், அவர்கள் நினைத்தார்கள் அந்த அத்தி இலை நிரந்தரமான ஆடையாக நமக்கு இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயில் ஏறி இருக்கும், வெயில் அதிகமான உடனே, உஷ்ணம் அதிகமான உடனே அந்த அத்தி இலைகள் காய ஆரம்பித்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது காய்ந்து கீழே விழுகிற நிலைக்கு உள்ளாகி இருக்கும்.
அப்போது அவர்கள், ஐயையோ, நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, என்ன செய்வது என்று தெரியவில்லையே, எப்படி இந்த நிர்வாணத்தை மூடுவது என்று கணவனும் மனைவியும் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி பேசிக்கொண்டிருந்த வேளையில கடவுள் அவர்களை தினமும் தேடி வந்ததை போல குளிர்ச்சியான வேளையில அவர்களை தேடி வந்தார். கடவுளுடைய சத்தத்தை கேட்ட உடனே, ஐயையோ, நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம், ஆகவே அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று சொல்லி ஓடி போய் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். உடனே கடவுள் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று விட்டுவிடவில்லை. பாவம் செய்து விட்டார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். கட்டளையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். ஆனாலும் கூட கடவுள் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆதாமே, ஆதாமே, எங்கே இருக்கிறாய் என்று ஒரு அன்போடு கூட அவர்களை கூப்பிடுகிறதை பார்க்கின்றோம். அவர்கள், உம்முடைய சத்தத்தை நாங்கள் தோட்டத்தில் கேட்டு பயந்து போய்விட்டோம், ஒளிந்து கொண்டோம். இத்தனை நாட்களாக பயம் இல்லை. இப்ப ஏன் பயம்? கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. கடவுள் சொன்ன காரியத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள். ஆகவே தப்பு செய்யும் பொழுது ஒரு பயம் ஏற்படுகிறது. கடவுளிடத்திலிருந்து அவர்கள் தங்களை ஒழித்து கொள்ள முயற்சி செய்தார்கள். அவர்களை நிர்வாணிகளாக பார்க்க கடவுள் விரும்பவில்லை. ஆகவே பாவம் செய்த மனிதனுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு பாவமே செய்யாத ஒரு மிருகத்தை கடவுள் கொன்று அதனுடைய தோள்களினால நல்ல ஆடைகளை செய்து அவர்களுக்கு உடுத்தி விட்டார். அவர்களுடைய சரீரத்தை மூடினார், நிர்வாணத்தை மூடினார். இதுதான் கடவுள். கடவுள் விரும்புகிறார் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் சரீரத்தை மூடிக்கொள்ளுகிற நல்ல உடைகளை அணிந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆனால் இன்றைக்கு உடை அலங்காரம் என்பது தேவைதான். ஆனால் அது மோசமானதாக இன்றைக்கு மாறி போய்விட்டது. பெண்கள் கையே இல்லாத பிளவுஸை அணிகிறார்கள். அது மற்றவர்களுக்கு இடையூறாக காணப்படுகிறது. மிகவும் குறைந்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாக பார்த்தால் சரீரத்தை அழகாக மூடிக்கொள்ளுகிற ஆடைகளை பெண்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பேஷன் என்ற நிலை வந்து ஆடை மிகவும் குறைந்ததாக மாறிவிட்டது. தொடையை காட்டுகிற காரியங்கள், கையை காட்டுகிற காரியங்கள், இடுப்பை காட்டுகிற காரியங்கள், மார்பு பகுதியை காட்டுகிற காரியங்கள், இப்படி எல்லாமே அலங்காரம் என்பது அலங்கோலமாக மாறி போய்விட்டது. இந்த அரைக்குறை ஆடையில பெண்களை பார்ப்பதினால்தான் அநேக வாலிபர்கள் வழி தப்பி போய்விடுகிறார்கள். அந்த சரீர அழகில ஈர்க்கப்பட்டு மதிமயங்கி பெண்களுக்கு பின்னாலே அநேக வாலிபர்கள் இன்று போய்கொண்டிருக்கிறார்கள். சினிமாவில் பார்ப்பீர்களே ஆனால் பார்க்க முடியும். தொடை தெரிகிற அளவுக்கு ஆடைகளை அணிந்து கொண்டு நடனம் ஆடுவார்கள். அப்போதுதான் அந்த படம் நன்றாக ஓடும். இந்த சினிமாவில் பார்த்து பார்த்து இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கூட அரைக்குறை ஆடைகளை அணிந்து கொள்ளுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். இன்று எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். தெருக்களில் போனா பார்க்க முடியும். வெறுமனே ட்ரௌசரை மட்டும் அணிந்து கொண்டு போகிற அநேக வாலிப பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம். கேட்டா பேஷன் என்று சொல்லுகிறார்கள். இந்த உடம்பு பகுதியில பாதிக்கு மேல தெரிகிறது, கேட்டால் பேஷன் என்று சொல்லுகிறார்கள். இடுப்பு பகுதி முற்றிலுமாய் தெரிகிறது, கேட்டால் பேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஐயா, இந்த சரீரத்தை மூடும் பொழுதுதான் அது அழகு நிறைந்ததாக காணப்படுகிறது. கடவுள் நமக்கு கொடுத்த அழகு பாதி, நாம் அணிந்து கொள்ளுகிற ஆடையினால உண்டாகிற அழகு பாதி. ஆடை அணிவதனால்தான் ஒரு பெண்ணின் அழகு அதிகமாக கூடுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆடை அலங்காரம் என்பது மிக மிக மோசமான நிலைக்கு உள்ளாகிவிட்டது.
தேவனை அறிந்திருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, அந்த ஆடையினுடைய அளவு குறைந்து கொண்டே போகிறது, ஆனால் விலை அதிகமாகி கொண்டே போகிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட ஆடையெல்லாம் வருமோ என்று கற்பனை செய்தால் மிக மோசமாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் சொல்லுகிற காரியங்கள் என்ன? தகுதியான வஸ்திரத்தை போட வேண்டும், சரீரத்தை மூடுகிற வஸ்திரத்தை போட வேண்டும், விலையேற பெற்ற வஸ்திரத்தை அல்ல. உங்க குடும்பத்துல உங்கள் கணவனார் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அல்லது உங்கள் தகப்பனார் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதற்கு ஏற்ற விதமாக உடம்பை மூடிக்கொள்ளுகிற ஒரு நல்ல வஸ்திரத்தை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் அவ்வளவு விலையேற பெற்ற வஸ்திரத்தை போடுகிறார்கள், எனக்கும் வேண்டும் என்று தேவ பிள்ளைகள் அடம் பிடிக்க கூடாது. உங்களுடைய வரவுக்கு ஏற்றபடி நீங்கள் செலவை செய்து கொள்ளுங்கள். சரீரத்தை மூட வேண்டும், அதுதான் நோக்கம். இந்த தகுதியான வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். விலையேற பெற்ற வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நம்மை பெருமை மிக்கவர்களாக உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியமில்லை, பணக்காரர்களாக உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியமில்லை. சரீரத்தை மூடிக்கொள்ளுகிற தகுதியான வஸ்திரத்தை தேவ பிள்ளைகள் அணிய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அரைக்குறையாக ஆடை அணிவதை தேவ பிள்ளைகள் நிறுத்த வேண்டும். நம்முடைய அழகு என்பது எதிலே காணப்படுகிறது? மூன்றாவதாக ஒரு அலங்காரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நற்கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னென்ன நற்கிரியைகள்? நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி, சாந்தம், அமைதி, இப்படிப்பட்ட நற்குணங்கள் ஒரு அலங்காரம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பாருங்கள். வெளியில நாம் அளவுக்கு அதிகமான அலங்காரத்தை செய்து கொள்ள கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளான இருதயத்துல சாந்தம், அமைதியான குணம் காணப்பட வேண்டும். இந்த சாந்தமும் அமைதியும் தான் ஒரு பெண்ணுக்கு அழகு. தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்ளுகிற தெளிந்த புத்தி பெண்ணுக்கு இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்குள்ளாக நான் பெண் என்ற அந்த நாணம் இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஒரு பெண்ணுக்குள்ளாக காணப்பட வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் உலகத்தாரை போல மாறிவிடக் கூடாது. கடவுள் சொல்லி இருக்கிற தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி, இவைகளினால தங்களை அலங்கரிக்க வேண்டும். இந்த சாந்தம், அமைதி என்ற குணத்தினால நாம் எல்லாரையும் ஆதாயப்படுத்தி விடலாம். இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு பெண்ணுக்கு தேவையானது சாந்த குணம், அமைதி, மனத்தாழ்மை, பொறுமை, முகமலர்ச்சி. இதுதான் பெண்ணுக்கு முக்கியமான ஒரு அலங்காரம். நீங்க அன்பாக பேசுகிற வார்த்தையினால ஒரு குடும்பத்தை கட்டிவிட முடியும். சாந்த குணத்தினால ஒரு குடும்பத்தை கட்டிவிட முடியும். அமைதலாய் இருக்கிற குணத்தினால, மனத்தாழ்மையினால உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டிவிட முடியும். அன்பினாலும் மனத்தாழ்மையினாலும் சாந்தத்தினாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறான எல்லாரையும் நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்க முடியும். தேவையில்லாத அலங்காரம், தேவையில்லாத அரைக்குறை ஆடை இவைகளை அணிந்து கொள்ளும் போது தேவ பக்தி உங்களுக்குள்ளாக குறைந்து போய் விடுகிறது. நான் ஒரு ஏர்போர்ட்ல பார்த்த போது ஒரு பெண் ஜீன்ஸ் பேண்டை அணிந்து கொண்டிருந்தாள். அந்த ஜீன்ஸ் பேண்ட் தொடை இருக்கிற இடத்துல அது பெரிய ஓட்டை போடப்பட்டு இருந்தது. அநேக பெண் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஜீன்ஸ்களை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்களும் கூட இந்த கிழிந்த பேண்ட் மாதிரி இப்போது புதிய புதிய பேண்ட்டுகள் வருகிறது, அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த சரீரம் என்பது ஒரு கவர்ச்சி பொருள் அல்ல. மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த சரீரத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படைக்கவில்லை.
இந்த சரீரம் தேவனுடையது. இந்த சரீரத்தை கடவுள் விலைக்கரையமாக வாங்கி இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால. ஆகவே இந்த சரீரத்தை கவர்ச்சியாக காட்டி மற்றவர்களை வழி விலகி செய்யக்கூடாது. விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் இந்த சரீரத்தை விற்று போட்டு விடக்கூடாது. இந்த அரைக்குறை ஆடைகளை அணிந்திருப்பதினால்தான் இன்றைக்கு பலாத்காரம் என்பது அதிகமாக பெருகிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அலங்காரத்தை தவிர்த்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், தெளிந்த புத்தி, சாந்தம், மனத்தாழ்மை இப்படிப்பட்ட நற்கிரிகளினால தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடவுளுடைய பார்வையில இந்த அலங்காரம் தான் விலையேற பெற்றது என்று பேதுருவும் சொல்லுகிறதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக தேவனை அறிந்த பிள்ளைகளும் கூட கடவுள் விரும்புகிற இந்த விலையேற பெற்ற அலங்காரத்திற்கு இடம் கொடுக்காமல் உலக அலங்காரத்திற்கு அதிகமான இடத்தை அவர்கள் கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். நம்முடைய பக்திக்கும் பரிசுத்தத்திற்கும் முக்கியமானது உள்ளான அலங்காரம். நம்முடைய உள்ளத்துல மறைந்திருக்கிற சாந்த குணம், அமைதி போன்ற நல்ல கிரியைகள், நற்கிரியைகள், இதுதான் நம்முடைய அலங்காரம். இந்த அலங்காரத்தினால உலகத்தை தேவன் அண்டையில நாம் இழுத்து விடலாம். ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களில ஒரு பெண்ணை குறித்து எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள், ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தாள். அவள் பெயர் தீனாள். தேசத்து பெண்களை சுற்றி பார்க்க அவள் புறப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பெண்கள் யாருமே அவர்களை பார்த்தார்கள் என்று இங்கு எழுதப்படவில்லை. ஆனா ஒரு சீகம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆண், ஒரு வாலிபன் அவளை பார்த்து அவளை இழுத்து கொண்டு போய் அவளிடத்துல சயனித்து தீட்டுப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறத பாருங்க. ஏன் அவளுடைய உடை அரைக்குறையாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 12 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 பேரை உடன் அழைத்து கொண்டு போய் இருக்கலாமே, ஏன் அழைத்து கொண்டு போகல? தனியாக தன்னுடைய சரீரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அவள் கடந்து போயிருப்பாள். தன்னுடைய அழகை காட்ட வேண்டும் என்பதற்காக அவள் கடந்து போயிருப்பாள். சரீரத்தின் எந்த பகுதி தெரிந்ததோ என்று எனக்கு தெரியாது, இங்கு எழுதப்படவில்லை. ஆனால் ஒரு வாலிபன் அவளுடைய நிறத்தை கண்டோ அல்லது சரீரத்தின் தோற்றத்தை கண்டோ அல்லது சரீரத்தின் வேறு எந்த பகுதியை கண்டோ அவன் கவர்ச்சி உற்று இழுக்கப்பட்டு அவளை வலுக்கட்டாயமாக தர என்று இழுத்து கொண்டு தன் வீட்டில போய் உடனே அவளோடு கூட சயனித்தான், அவளை கெடுத்து போட்டான், கற்பழித்தான். கற்பழித்த பிறகு அந்த பெண்ணின் மேல அவன் அன்பு கூறுகிறான், பற்றுதலாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெண்ணை அவன் நேசித்தான். முதலாவது கெடுத்து போட்டான், அதுக்கு பிறகு நேசித்தான், இன்பமாக பேசினான் அவளுடைய மனதுக்கு. ஆனால் திருமணத்திற்கு முன்னதாகவே அவளுடைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, இந்த சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதுதான் மெய்யான தேவ பக்தி. ஆனால் இந்த வாலிப பெண்ணோ தன்னுடைய தேவையில்லாத அலங்காரத்தினால தன்னுடைய கற்பை கெடுத்து கொண்டாள். அந்த வாலிபனோடு கூட அவளால் வாழ முடிந்ததா? குடும்பம் நடத்த முடிந்ததா? எதுவுமே செய்ய முடியலையே. தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய குழப்பம் தான் உண்டானது. இதை குறித்து அவளுடைய சகோதரர்கள் கேள்விப்பட்ட போது கோபப்பட்டாங்க. விருத்த சேதனம் செய்தால்தான் எங்கள் சகோதரியை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதே போலவே அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களை விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே நோவெடுத்த போது தங்களுடைய பட்டயங்களினால எல்லாரையும் வெட்டி போட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே யாக்கோபு கதறுகிறார், இந்த இடத்துல என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். ஒரு பெண் பிள்ளையின் மூலமாக யாக்கோபு என்று சொல்லக்கூடியதான தேவ மனிதனுடைய வாசனை அங்கு கெட்டு போய்விட்டது. அவளது தேவையில்லாத அலங்காரம், தேவையில்லாத காரியங்கள்,
ஒரு குடும்பத்தின் வாசனையை கெடுத்து போட்டு விட்டது. அவன் கதறுகிறான், நான் என்ன செய்வேன்? நான் வேறொரு இடத்துல வந்திருக்கிறேன், புதிதான இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள், என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று அவன் கதறுகிறதை பாருங்கள். அநேக குடும்பங்களில் தகப்பனார் ஜெபிக்கிறவராக இருப்பார், தாய் ஜெபிக்கிற மகளாக இருப்பார். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளினால் அவர்களுக்கு வேதனை. ஐயா, என் பிள்ளை எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள் என்று கதறுகிற பெற்றோர்கள் அநேகர் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகுந்த உடைகளை அணிகிறதற்கு கற்றுக் கொடுங்கள். தேவையான ஆபரணங்களை மட்டும் போட்டுக் கொள்ளுகிறதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே பெற்றோர்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரச்சனை அதிகமான பிறகு நீங்கள் கதறி அழுவதினால் பயன் ஏதும் இல்லை. நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். உங்களுடைய உடை அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்துதான் அவர்களும் தங்களை அலங்காரம் செய்து கொள்ளுவார்கள். ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடுற அப்படின்னு கேட்டா அநேக பெண் பிள்ளைகள் சொல்ல, எங்க அம்மா இதை கூட மோசமா போடுறாங்க. எதுக்கம்மா இவ்வளவு பொன் ஆபரணங்களை போட்டு இருக்கிறார்? எங்க அம்மா இதை விட அதிகமா போடுறாங்க. பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவார்கள். இந்த உலகத்துல நாம் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும்படிக்கு நாம் தகுதியான வஸ்திரத்தை நாம் போட வேண்டும். விலையேறப்பெற்ற பொன் ஆபரணங்களுக்கு முதலிடம் கொடுக்க கூடாது. விலையேறப்பெற்ற வஸ்திரத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்க கூடாது. தகுதியான ஆடை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அதற்கு ஏற்றபடி தகுதியான ஆடையை அணிய வேண்டும். தேவன் உங்கள் ஆடையை விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும். இந்த சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சரீரம் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் மற்றவர்களுக்கு காட்டுகிறதற்கும் அல்ல ஆண்டவரே. இந்த சரீரத்தை தகுதியான வஸ்திரத்தினால மூடி ஆண்டவரே, மன தாழ்மையினாலும் சாந்த குணத்தினாலும் அமைதியின் குணத்தினாலும் அலங்கரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.